உன் முன்னாடி தான் பெட் இருக்கு. உட்காரு. ஆ மேல வச்சுக்கோ. கால் மேல வச்சுக்கோ. ஐயோ என்னால உட்காரவே முடியலையே. ஏன் என்னாச்சு? ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்தேன்ல, அதான் கால் வலிக்குது. இரு, நான் பிடிச்சி விடுறேன். வேணாம் வேணாம், நானே செஞ்சுக்கிறேன். ஏய் கையிடு, நானே அமுக்குறேன். நானே அமுக்கி விடுறேன்ல. அழுத்தி விடு ராஜா, அழுத்தி விடு. என்ன டெஸ்ட் பண்ணதுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. நீ என்ன காட்டுல விட்டுட்டு அவளா இந்த வீட்டுக்கு வந்துட்டா கண் பார்வை இருக்குன்னு முடிவு பண்ணதானே அந்த டெஸ்ட். ஆனா இப்ப பாத்தியா, நான் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன், கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு பாசம் பண்ணிட்டேன். ஹாசினியா கொக்கா, ஹாசினினாலே மாசு தானே. போதும் விடுங்க. இறக்கமே இல்லாம கொண்டு போய் என்ன காட்டுல விட்டுட்டு இப்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்களா? இப்படி ஒரு மோசமான ஃபாரஸ்ட்ல நாய் நிறைய ஏதாவது என்ன கடிச்சு போட்டிருந்தா எங்க அது என்ன ஆகுறது? அப்படியே ஒன்னு அம்போன்னு விட்டுருவேனா? நீ காணோம் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். என்ன பாத்தீங்க? எல்லாம் கடிச்சு தின்னது போக மிச்சம் மீதி இருக்கான்னு பாக்க வந்தீங்களா? என்ன பிளான் பண்ணி சாகடிக்க தானே இப்படி பண்ணீங்க? அஸ்னி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏன் இப்படி செய்ய போறேன்? நீயே சொல்லு. உனக்கு கண் பார்வை வர வைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? அந்த டாக்டர் கிட்ட என் பொண்டாட்டிக்கு எப்படியாவது கண் பார்வை வர வச்சிருங்க நான் எவ்வளவு கெஞ்சினேன் தெரியுமா? அப்புறம் எதுக்கு என்ன காட்டுல கொண்டு போய் விட்டீங்க? கண்ணை காப்பாத்துறதுக்கா இல்ல காட்டை காப்பாத்துறதுக்கா? உங்க மருமகளுங்க தான் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. என்ன அக்ரிமெண்ட் போட்டு வீட்டுக்குள்ள விட்டீங்க. நான் ஏமாத்தி தான் உங்ககிட்ட தாலி கட்டிக்கிட்டேன்னு நிரூபிக்கிறதா சவால் விட்டீங்க. அப்படி நிரூபிக்க முடியாததுனால என்ன கொல்ல பாக்குறீங்க. அப்படி இல்ல. உங்களால என்ன ஜெயிக்க முடியலன்னா அதுக்காக என்ன கொல்ல பாப்பீங்களா? நீங்க அவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு அந்த சிரமமே வேணாம், நானே போய்க்கிறேன். வேண்டாம் சாமி, வேண்டாம். இப்படி ஒரு மனுஷனோட வாழவே முடியாது, அதுவும் ஒரே ரூம்ல இருக்கவே முடியாது. இந்தாங்க என் கைய புடிங்க, புடிங்க சொல்றேன். என்னாச்சு? இப்படியே கொண்டு போய் என்ன வீட்டுக்கு வெளியே ரோட்ல தள்ளிடுங்க. இத பாரு, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீங்க எப்படிப்பட்டவனா வேணா இருந்துட்டு போங்க, என்ன ஆள விடுங்க. பிளான் பண்ணி என் கண்ணையே காலி பண்ண பாத்தீங்க, அதுல தப்பிச்சதும் ஆளை காலி பண்ண பாக்குறீங்க. இவ்வளவு மோசமான ஆளா இருக்கீங்க. இதுக்கு ரூம்குள்ள வந்த பாம்பு என்ன கடிச்சு கொண்டு இருக்கலாம். நீங்க பாம்பை விட விஷமான ஆளா இருக்கீங்க. நான் போறேன். ஹாசினி, என்ன விடுங்க, நான் போறேன். நான் போறேன். ஹாசினி, என்ன பண்ற நீ? என்ன விடுங்க, நான் போறேன். வழி வேற எங்கன்னு தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு எதிரியா இருக்கிறவங்கள கூட நான் வந்து அவங்களுக்கு எப்படியாவது மோதி ஜெயிச்சிருவேன். ஆனா என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் செஞ்சவங்கள நான் என்னைக்கும் மன்னிச்சதே இல்ல தெரியுமா? அப்போ நான் ஏமாத்துக்காரியா? கண்ணு தெரியலன்னு போய் சொல்றேனா? இல்ல, பொறு நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளு. என்ன ஏமாத்திரியோன்னு எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தது. அது கிளியர் பண்ணதா புத்தி கெட்டத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டேன். ஆனா இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. ஒருவேளை அங்க ஏதாவது நடந்து நான் செத்து இருந்தேனா, நீங்க முத பொண்டாட்டிய கொன்ன மாதிரி நானும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருப்பேன். என்ன சொன்ன? இல்ல, முத பொண்டாட்டி காலமான மாதிரி நானும் போய் சேர்ந்திருப்பேன்னு சொன்னேன். சொல்லுங்க, உங்க டெஸ்ட்ல நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தெரியல, பட் ஐம் சாரி. என்ன சாரி பூரின்னு? ஐயோ, பூரினதும் எனக்கு வயிறு ஞாபகம் வந்துருச்சு. நான் சாப்பிடவே இல்ல தெரியுமா? கண்ணுக்கு தானே டெஸ்ட் வச்சீங்க, பாவம் வயிறு என்ன பண்ணுச்சு? எனக்கு ஒரு கிரீம் பிஸ்கெட் ஆவது நீங்க கொடுத்துட்டு வந்திருக்க வேணாமா? காட்டுல என்ன இலையெல்லாம பறிச்சு தின்ன முடியும்? பசி உயிர் போகுது, எனக்கு ஏதாவது கொடுங்களேன். உனக்கு சாப்பாடு தானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன் உடனே. நீ போய் உட்காரு. ஏய் ஹிட்லரு, எனக்கே விபூதி அடிக்க பாக்குறல்ல நீ? நாங்க எல்லாம் பலூன் மாதிரி விட்டா பறந்துருவோம், அமுக்கி வச்சா கெத்தா வெளியே வருவோம். அப்படியே ஒரு ஆரஞ்சு மில்க் ஷேக்.
இது? அவ அப்படியே காட்டுலயே ஒளிஞ்சு போயிடுவான்னு பார்த்தா இப்ப மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து நம்மள டார்ச்சர் பண்றா. இவளை என்னதான் பண்றது? ஏஜி மனசுல இப்பதான் ஹாசினி மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தை ஊதி அப்படியே பெருசாக்கி அவளை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கலான்னு பிளான் பண்ணா அதையும் காலி பண்ணிட்டா அந்த ஏமாத்துக்காரி. ச்சே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள எப்படி போலீஸ் போகும்? இவளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ வர வச்சு தப்பிச்சிட்டாலோ? வால்ல தீ பிடிச்ச குரங்கு வனத்தையே அழிச்சிடுமா. இந்த ஹாசினி அந்த ரகத்தை சேர்ந்தவக்கா. கொண்டு போய் விட்ட காட்டையும் அழிச்சிடுவா, நம்மளையும் அழிச்சிடுவா. இவளெல்லாம் காட்டுல கொண்டு போய் விட்டுருக்க கூடாது, நடு கடல்ல கொண்டு போய் விட்டுருக்கணும். ஒரு சாதாரண சோத்துக்கு கெட்ட குடும்பத்துல இருந்து வந்துட்டு நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆடுறா அப்படியே. இவ குடிக்கிற தண்ணியில நாம குளிக்கிறவங்க, நமக்கே தண்ணி காட்டுறா. இந்த வீட்டுக்குள்ள சாதாரணமா ஒரு கேக்க விக்க வந்தவ, ஆனா இன்னைக்கு அவளோட காலை நாம் அமுக்கிட்டு இருக்கோம். யார் மூஞ்சில கேக் அடிச்சாலும் அந்த ஏஜேவே இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு நம்மள அடிமை மாதிரி வேலை செய்ய சொல்றாரு. நம்ம அவளை துரத்துறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணோம், ஆனா எல்லாமே வேஸ்ட் தான். இப்ப என்னடானா இருக்கிற கண்ணை இல்லன்னு சொல்லி ஏஜேவை ஏமாத்திட்டு இருக்கா. இப்ப மட்டும் எப்படியாவது பக்காவா பிளான் பண்ணி ப்ரூஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கல்லுல 2 மாங்காய். ஏமாத்துக்காரின்னு தெரிஞ்சிரும், வீட்டை விட்டு ஓடிடுவா. ஏதாவது பண்ணியே ஆகணும். ஹாசினி ஏமாத்துக்காரி நிரூபிக்கிறதுக்கு நாளைக்கு ஃபைனலா ஒரு அட்டாக் பண்ணுவோம். அதுல அவ நிச்சயமா காலி ஆயிடுவா. இனிமே அவ ஏமாத்துறான்னு ஏஜே கிட்ட ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அவரு கண்ணு முன்னாடியே ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் அவரு நம்புவாரு. ஆமா, ஆனா என்ன பண்ணலாம்? பண்ணுவோம், தரமான சம்பவத்தை பண்ணுவோம். நாளைக்கு காலையில அவளுக்கு டெஸ்ட் ரெடி. ஏஜே வச்ச டெஸ்ட்ல அவ ஜெயிச்சிட்டா. ஆனா நாம வைக்க போற டெஸ்ட்ல கண்டிப்பா தோக்கதான் போறா. ஏய் ஹாசினி, இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிடு. என்னடி ஆச்சு? அதுவா, காலையில இருந்து புடவை இடுப்புலயே நிக்கல. நான் அது கேக்கல. நம்ம பிளான் என்னாச்சு? அதுவா பாஸ்? பாஸா? ஆமா, இந்த விஷயத்தெல்லாம் இப்படிதான் பேசணும். ஹாசினி ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டிஃபனுக்கு நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். அப்ப நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோமா? ஐ அம் ரெடி. சரி, நம்ம வெப்பன்ஸ் எங்க? இதோ. இதோ ரெடி. ஹாசினி, உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. ஆப்பா, கிளாஸ் தானே வைக்கணும்னு சொன்னீங்க. உன்ன கியூட். வா போலாம். அந்த பிளேட் கொடு. அங்க போடுங்கக்கா. இங்க கொஞ்சம் போடுங்க. அப்படியே பரப்பி போடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணுங்கக்கா. நல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சரி. அந்த பக்கம் பிளாங்கா இருக்கு. ஏஜி கிட்ட சொல்லவா? ஐ, நீங்க எப்படி மாட்டி விடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஏஜி கிட்ட சொல்லவா? அடி பாவி, நான் உன்னை மாட்டி விடுறத பத்தி எல்லாம் சொல்லலடி. இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோமே, ஏஜி கிட்ட சொல்லவான்னு கேட்டேன். அவரு ஒத்துப்பாரா? ஒத்துக்கலனாலும் ஒத்துக்க வைக்கிறோம். அவன் நடிக்கிறான்னு அவர் முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறோம். நீ வா. ஏஜி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஹாசினிக்கு கண்ணு தெரியுங்கிறது. ஸ்டாப். இது முடிஞ்சு போன விஷயம், விட்டுருங்க. அது முடியிற விஷயம் இல்ல ஏஜி. நான் உங்களை மாதிரி யோசிச்சு நேத்து என்னென்னமோ பண்ணி அது இங்க போய் முடிஞ்சதுன்னு நீங்க பாத்தீங்க தானே. வீட்டுக்கு போலீஸ் வர அளவுக்கு ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் செஞ்சது ஹாசினி அந்த போலீஸ்காரன் கிட்ட மறைச்சு என்ன காப்பாத்தினான்.
அவளுக்கு பார்வை இல்லைங்கிறது நான் முழுசா நம்புறேன். நீங்களும் நம்புங்க. ஆ, நீங்க நம்பி நாங்க நம்பாம செய்றோம்னா நாங்க என்ன வில்லிங்களா? எங்களுக்கும் ஹாசினிக்கும் பர்சனலா என்ன பிரச்சனை இருக்கு? ம், நாங்க உங்க நல்லதுக்காக தான் செய்றோம். ம். அதை ஏன் அவாய்ட் பண்றீங்க? நோ, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவளுக்கு பார்வை இல்ல, அவ்வளவுதான். அவ ஏமாத்துறான்னு உங்க கண்ணு முன்னாடி நிரூபிச்சா அப்பவும் இதே மாதிரி தான் சொல்லுவீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருந்தா இந்த ஒரு தடவை நாங்க சொல்றத கேளுங்க. அவ உங்களை, எங்கள, ஜெயம்மாவ எல்லாரையும் ஏமாத்துறான்னு நாங்க ப்ரூஃப் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். என்ன பண்ண போறீங்க? ஒரு சின்ன டெஸ்ட். மறுபடியும் டெஸ்டா? இல்ல ஏஜே, இத வீட்டுக்கு வெளியில போய் பண்ண போறது இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறீங்க? ஆ, இதான் நாங்க ஹாசினிக்கு வைக்க போற டெஸ்ட். ஹாசினிய அந்த கண்ணாடி மேல நடக்க வைக்க போறோம். அவ கண்ணாடிய பார்த்து பயந்து நடக்கலனா அவளுக்கு பார்வை இருக்குன்னு அர்த்தம். இல்ல கண்ணாடி மேல நடக்கறானா நீங்க சொன்னதை நாங்க ஒத்துக்கிறோம். எப்படி உங்களால இவ்ளோ குரூவலா யோசிக்க முடியுது? வேற வழி இல்ல Shut up. விஜய். What nonsense is this? கண்ணாடி துண்டு கால்ல பட்டுருச்சுன்னா ரத்தம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? இந்த வீட்ல இருக்கிறவங்கள மாதிரி யோசிங்க. என்னமோ எதிரிங்க மாதிரி யோசிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல ஏஜே. ஆ, அவளுக்கு கண் பார்வை இருக்குங்கறத நாங்க 100% நம்புறோம். அத நாங்க நிரூபிச்சே ஆகணும். கடைசி தடவையா ஒரே ஒரு சான்ஸ் கேக்குறோம். எங்களை நம்புங்க ப்ளீஸ். இத பாருங்க, நான் உங்களை விட அதிகமா சந்தேகப்பட்டு அவளை நடுக்காட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். கண் இல்லாதவள அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னா நான் எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றேன் தெரியுமா? இது மாதிரி கண்ணாடி மேல எல்லாம் நடக்க வச்சுட்டு என்ன ராட்சசனாவே மாத்திராதீங்க ப்ளீஸ். ஏஜி, போலீஸ் ஒன்னும் அவளை கூட்டிட்டு வரல. அவளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டாலும்னு எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. சரி, அந்த பாம்பு விஷயத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த பாம்பையும் அவதான் பேசி மயக்கினான்னு சொல்ல போறீங்களா? இந்த பிளான முதல்ல மூட்டை கட்டிட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. அவளை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. ஏஜே ஒரு நிமிஷம். உண்மையாவே பாம்பு வந்தது அவளுக்கு தெரியும். அந்த பாம்பு விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அந்த பாம்பையே நாங்க தான் விட்டோம். என்னது? நீங்க தான் விட்டீங்களா? ம், எதுக்கு? உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாம்பு ரூமுக்குள்ள எல்லாம் விடுவீங்களா? உங்களை இங்க வீட்டு மருமகன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவ உங்களை ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் நாங்க சும்மா இருந்தா அப்ப நாங்க நல்ல மருமகள்களா? பாம்பு வந்ததா ஹாசினி பாத்துட்டா. ஐயோ அம்மானு கத்துனா நீங்க அவளை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சு வாஷ்ரூம் போற மாதிரி உங்களை பார்க்க வச்சா. அதுக்கு பாம்பு ரூமுக்குள்ள விட்டுருவீங்களா? நானும் தான் அந்த ரூம்ல இருந்தேன். அந்த பாம்பு என்ன கடிச்சிருந்தா என்ன இருக்கும்? இல்ல இல்ல ஏஜே, அது பல்லு இல்லாத பாம்பு தான். ஆனா நாங்க அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போனதுக்கு காரணம் நம்புற உங்களையே அவ ஏமாத்துறாளேங்கிற கோவம் தான். இந்த கண்ணாடி தான் கடைசி டெஸ்ட். இதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. கண்ணாடி அவ கால குத்திடும், நீங்க பயப்படவே தேவையில்ல. ஏன்னா அவளுக்கு கண்ணு நல்லா தெரியும். கண்ணாடிய பார்த்துட்டு அவ அது மேல நடக்க மாட்டா. ஹாசினிய கையும் களவுமா பிடிக்கதான் இந்த ஏற்பாடெல்லாம். என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா ஏதாவது தப்பு நடந்துச்சு. இல்ல இல்ல, அப்படி இல்ல, எந்த தப்புமே நடக்காது. சித்ரா, நீ ஓடி போய் ஹாசினியை கூட்டிட்டு வா. ஓகே. ஏய், இங்க எதுக்கு போற? அப்படி போ. ஐயோ, இப்படி போணும்ல. ஏஜே, என்ன டிஃபன்? இட்லி தோசை.
பாயாலாம் இல்லையா? ஆஹா இருக்கு இருக்கு வா. வாவ், யாரு பண்ணது? வேற யாரு நான் தான். ஐயோ, எனக்கு இல்ல குக் தான் பண்ணாங்க. வா. அப்போ ஓகே தான். ம்